வா வா. மாமா பார்த்தேன். இங்க இருக்கிற கோயிலுக்கு எதுக்குமா கார்னா ரஞ்சினி விடுறாளா? ஏசி கார்ல தான் போகணும் அத்தைன்னு அடம் பிடிக்கிறா. அப்பா ஏசி காரை விட்டு இறங்குனாலே ரொம்ப வேர்க்குது. அம்மா ஒண்ணு பண்ணுவோமா? கோவில் ஃபுல்லா ஏசி ஆக்கிடுவோமா? ரொம்ப சத்தம் போட்டு பேசாதடி. ரஞ்சினி காதுல விழுந்ததுன்னா கோவில் பூரா ஏசி பண்ணி கொடுத்துருவா. ஏன்னா அவளுக்கு என் மேல அவ்வளவு மரியாதை. ரஜினி வாங்க வாங்க சீக்கிரம் வா. வா வா ரஞ்சு வா, குடு நான் வச்சுக்கிறேன். ஏமா கொஞ்சம் பூ வாங்கி வச்சிருக்கலாம்ல, கோயிலுக்கு வந்திருக்கோம். சாமி இந்தாங்க. பாஸ்கர் உத்திராட நட்சத்திரம், ரஞ்சனி பூராட நட்சத்திரம். ரெண்டு பேரும் எப்பவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நல்லா அர்ச்சனை பண்ணுங்க. அண்ணி காரை லாக் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. செப்பல எங்க விட்டீங்க? கார்ல தானே விட்டீங்க அண்ணி? ஆமா. அண்ணி சாமி சரியா தெரியுதா? வேணா இங்க வரீங்களா? இல்ல இல்ல பரவாயில்ல. கும்பிட்டுக்கமா நல்லா அண்ணி அப்புறம் உங்க கார்ல மியூசிக் சிஸ்டம்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. அபி சரியான வழிசல் கூட்டம் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. முன்ன பின்ன காரை ரோட்ல கூட பாத்துருக்க மாட்டாங்க போல இருக்கு. கொஞ்சம் சும்மா இரு. வைத்தறிச்சல். வா போலாம். அர்ச்சனை பண்ணலையே, இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். அபி வா போலாம். போறா பாரு, இவளுக்கு கொடுக்கு மாதிரி கொழாய மாட்டிட்டு. சிரிக்காதே. டிஸ்கஸ்டிங், இரிட்டேட்டிங் குடும்பம். எல்லாரும் ஒன்னு வெறுப்பேத்தணும்ன்றதுக்காகவே ஓவரா டிராமா போடுறாங்க அபி. தாங்க முடியல. ஆனா பாஸ்கருக்கு தான் இந்த டிராமால டயலாகே கிடையாது போல இருக்கு. மூஞ்சியை இவ்வளவு பெரிய கொழக்கட்டை மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்காரு. அந்த வித்யா வாயாடி கேரக்டர். ஆனா ரஞ்சினி தான் அவ கேரக்டர் என்னன்னு அவளுக்கே தெரியாம எல்லாத்துக்கும் சிரிச்சு சமாளிச்சுக்கிறான். அபி என் செல்போன் உன்கிட்ட கொடுத்தனா? இல்லையே. ஓ காட், இங்க விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. டேய் பாஸ்கரா, நீ ரஞ்சினி வேணா பிரகாரத்தை சுத்திட்டு வாங்க. நானும் வித்யாவும் இப்படி உட்கார்ந்துக்கிறோம். முடியலடா. சரிம்மா, நான் வேணா உங்களோட போறேன். சும்மா இரு. கொடுங்க. போயிட்டு வாமா, போயிட்டு வாங்க. என்னம்மா நீ பாட்டுக்கு அவங்கள அனுப்பிட்ட? காரணமாத்தா சின்ன ஜிருசுங்க, அவங்க ஏதாவது பேசிட்டு வருவாங்க. நீ வேற போ வச்சுக்கோ. மாஸ்டர் பிளான். சரி வா, நம்ம இங்க இப்ப இப்படி உட்காருவோம். அப்பா அடிக்கடி கோயிலுக்கு வர்ற பழக்கம் உண்டா பாஸ்கர்? ரெகுலரா இல்ல, எப்போவாது. நீங்க எப்படி? நானும் உங்களை மாதிரி தான். ஆனா டெய்லி வீட்ல சாமியை கும்பிடுவேன். அபி அபி, மிஸ்டர் பாலமுருகன் என்னை ஏமாத்தல. போன் அங்கேயே தான் இருந்தது, கிடைச்சிருச்சு. போலாமா? வா போலாமே. அம்மா அவங்க போயிட்டாங்க போல இருக்கு. அம்மா எதுக்கு ஓடுற? மெதுவா வா. டேய் பாஸ்கரா, டேய் என்னம்மா? அவ போயிட்டாளா? போயிட்டா.
எங்க அது எப்படிமா இருப்பாங்க? நம்ம அண்ணனை பார்த்து அவங்களுக்கு பொறுக்கல, அதான் கிளம்பிட்டாங்க. ஆ, தேவையெல்லாம் பேசாத, அப்படிலாம் இருக்காது. டேய் உனக்கு என்னடா தெரியும் பொம்பளை மனசு? ரஞ்சினி உன்னையும் பார்த்ததும் அவளுக்கு மனசுக்குள்ள குறு குறுன்னு ஆயிருக்கும், அதான் போயிட்டா. கரெக்ட் கரெக்ட். சரி சரி, ஒண்ணும் இல்லம்மா, சும்மா சும்மா வா போலாம். போலாமா? வா வாடா. அப்பப்பப்பப்பா. வர வர நீ அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறமா. என்னது இது சொல்லாம கொள்ளாம வெளியே போற பழக்கம்? நல்லா இல்ல சொல்லிட்டேன். சித்தி எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். சந்திரா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்காளா? அதான் வந்திருக்காளே. வந்திருக்காளா? எங்க? உள்ள இருக்கா. சந்திரா, பெரிய நாத்ரா வந்தாச்சு. ஒன் மோர் காஃபி ப்ளீஸ். அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சதீஷ் நல்லா இருக்காமா. சுமதி சுமதி நல்லா இருக்கா. தேங்க் யூ. அடேங்கப்பா, எடுத்துக்கோங்க. சந்திரா தான் எல்லாருக்கும் காஃபி போட்டு தராளா? சந்திராவுக்கு ரொம்ப பொறுப்பு அது. பரவாயில்ல, காஃபி ரொம்ப நல்லா இருக்கு சந்திரா. வெரி நைஸ். தேங்க் யூ. நல்லா இருக்கு. நம்ம வீட்டுக்கு இப்படி ஒரு மருமக வந்தது நினைச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அப்பவே சொன்னேன்லம்மா, சந்திரா ரொம்ப சமத்தான பொண்ணுன்னு. ஐயோ ரொம்ப புகழாதீங்க, எனக்கு கோச்சமா இருக்கு. உட்காரு. இல்ல பரவாயில்ல. தட்டு கொடு. அக்கா, ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன விஷயம் சாரதா? ஒரு விஷயத்தை நாம அடியோட மறந்துட்டோமே. எதை பத்தி பேசுற? அபிக்கு கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆச்சு, தாலி பெருக்கி போடவே இல்லையே. என்ன சித்தி என்ன பேசுறீங்க? ஆமா அபி, பண்ண வேண்டிய ஒரு சடங்கு இல்லையா? இருக்கலாம், ஆனா எப்ப பண்ணிருக்கணும்? கல்யாணம் ஆன புதுசுல பண்ணிருக்கணும். இத்தனை நாள் ஆன பிறகு இப்ப எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க? இல்ல அபி, அப்படிலாம் சொல்லாத. லேட் ஆனாலும் பண்ண வேண்டியதை பண்ணிதானே ஆகணும். ப்ளீஸ் சித்தி, இது எனக்கு ரொம்ப அபத்தமா படுது. கழுத்துல இருக்கிற தாலிக்கு எந்த ஒரு அர்த்தமும் மரியாதையும் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன்னா இப்ப போய் எதுக்கு இதெல்லாம்? இல்ல அபி, அந்த மாதிரி. ஆமா, இந்த தாலிக்கு இப்ப என்ன அர்த்தம்? என்ன மரியாதை? எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை வச்சு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் தேவையா? நினைச்சாலே எனக்கு சிரிப்பா வருது. ஏதோ நம்ம சூழ்நிலை பண்ண முடியாம போச்சு. சாரதா சொல்றது ஒரே அடியா மறக்க முடியாதுமா. நியாயம் இருக்குல்ல? என்னம்மா நியாயம் இருக்கு? இத பாரு, அபி அக்கா சொல்றது சரின்னு எனக்கு தோணுது. இந்த சடங்க முதல்ல அவ புருஷன் வீட்டாளுங்க தான் முன்னாடி நின்னு பண்ண வேண்டியது இருக்கு. அவங்களே எந்த ஒட்டு உறவு வேண்டான்னு தள்ளி நின்னுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம எதுக்கு பண்ணணும்? ஏன் பண்ணணும்? ஆனந்தி, நீ கொஞ்சம் சும்மா இரு. இங்க பாரு அபி, என் வார்த்தையில உனக்கு மதிப்பு இருக்குல்ல. தாலி பிரிச்சு போடுறதுங்கிறது முக்கியமான சம்பிரதாயம். அதை பண்ணினா ஒரு நல்ல மாற்றம் வரும். என்ன மாற்றம் சித்தி? எனக்கு எந்த மாற்றமும் வேண்டாம். நான் இப்படிதான் இருக்க போறேன். இத பாரு, பதிலுக்கு பதில் பேசாத. உன் புருஷன் வீட்டோட தான் பிரச்சனை. பரவாயில்ல, அவங்கள வேணா விட்டுடுவோம். நான் உனக்கு தாலி காசு பண்ணி தரேன். நாத்தனார் முடிச்சுக்கு சந்திரா இருக்கா. சிம்பிளா ஒரு கோயிலை வச்சு இந்த ஃபங்க்ஷனை பண்ணிடுவோம். எதுக்கு நீ ஆட்சேபனை பண்ற? சித்தி, சந்திரா தான் இப்ப புது பொண்ணு. அவளுக்கு இந்த சடங்கு பண்ணுவோமே. சந்திராவுக்குன்னு ஆசைப்பட்டாலும் பண்ண முடியாது. ஏன்னா அவ இப்ப கர்ப்பமா இருக்கா. இந்த நேரத்துல தாலி பிரிச்சு போடக்கூடாது. அபி, சாரதா இவ்வளவு தூரம் சொல்றா இல்ல, பண்ணிடலாமா, மறுக்காத. ஆமா அபி, ஏன் சந்தோஷத்துக்காகவாது இதுக்கு நீ சம்மதிக்கணும். சித்தி, நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்றேன். அப்ப தாலி பிரிக்கிறதுக்கு ஒத்துக்க. சரி, உங்களுக்காக இதை நான் ஒத்துக்கிறேன் சித்தி. மற்றபடி இத்தனை நாள் கழிச்சு இதை பண்றதுல எனக்கு ஒரு ஆர்வமும் இல்லை. என் கல்யாணம், தாலி, என் புருஷன், இதெல்லாம் நினைச்சா எனக்கு சிரிப்பா தான் வருது. ஆனா அம்மாவுக்கும் உங்களுக்கும் இதுல சந்தோஷம்னா பண்ணிட்டு போங்க. பண்ணுங்க. அப்பாடி, ஒரு வழி அந்த கீழ் வீட்டு கும்பல் காலி பண்ணிட்டு வேற எங்கேயோ போகுது. இப்பதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமாமா, ஆ?
குடும்பமாடி அது ஆ? எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு சச்ச 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 நம்மள மாதிரி டீசன்ட் ஃபேமிலிக்கெல்லாம் அவங்களோட ஒத்தே வராது. ஐயோ கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிட்டாச்சு. ஆ, அம்மா நீ சொல்றது கரெக்ட் தான். அந்த அம்மா அப்படிதான் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா அந்த பையன் இருக்கால ரொம்ப நல்லவம்மா, நல்ல டைப்பு. என்னது அந்த தடிமாடு நல்லவனா? நீ என்னடி அவனுக்கு வக்காலத்து? வக்காலத்துலாம் ஒண்ணும் இல்லம்மா, அந்த பையன் என்கிட்ட சண்டை போட்டதே இல்லையா, அதான். ம்ஹும். ஏன் அவ ஆத்தாக்காரி தான் நம்ம கூட போட்டாளே சண்டை, 8 ஊர் கேக்குற மாதிரி. ஆமாமா, அது ரொம்ப மோசமான பொம்பளை. புருஷனை அடிச்சு வீட்டை விட்டு விரட்டி விட்டுச்சு. ஆமா, அவன் ஒருத்த கீழ் வீட்டுக்காரன், பொண்டாட்டி அடக்கி வைக்க துப்பு இல்லாதவன். நம்ம அப்பா மாதிரியாமா? ஏய் வாய முடி, கிழிச்சிருவேன் கிழிச்சு. அம்மா, புருஷனை விரட்டி விட்டு வாழறவங்களாம் கெட்டவங்க ஆயிட முடியாதே. ஏன் நம்ம ரஞ்சினி இருக்காங்க பாருங்க, அவங்களும் அப்படிதான் புருஷனை விட்டு பிரிஞ்சு வாழறாங்க. அவங்க ரொம்ப பாவம்மா. ஆ, உனக்கு தெரியுமாடி? நீ அந்த ரஞ்சினி பொண்ணுகிட்ட பேசுனியா? ஆமாம்மா, நம்ம கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பெட்ரோல் போடுறதுக்காக காரை நிறுத்தினோம்ல, அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க புருஷனை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணாங்கம்மா. சரியான தண்ணி வண்டியா, டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறதான் வேலையாம். ஐயோ, சந்தேகப்பட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவானா. இந்த சிகரெட்டில் அதால சூடு வச்சிருக்காமா அந்த ஆளு. நான் கூட திரும்ப பார்த்தேன். அடப்பாவி பயலே. ஐயோ, எவ்வளவு நல்ல பொண்ணுடி, அதுக்கு போய் இப்படிப்பட்ட புருஷனா? நம்ம பாஸ்கருக்கு அந்த அபி வந்து வாச்ச மாதிரி அவளுக்கு ஒரு குடிகார பைய வாச்சிருக்கான் போல. டிவோர்ஸ் வாங்கிட்டு வீட்ல தனியா இருக்காங்களா, அதனால லைஃப் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அண்ணன் கூட அப்படிதான் இல்லம்மா, ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்க. அம்மா, பேசாம இப்படி பண்ணா என்ன? அண்ணனுக்கு அவங்களே கட்டி வச்சிட்டா என்ன? நான் கூட அதாண்டி எதிர்பார்க்கிறேன். 2 பேரும் பழகிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆனா உங்க நொன்ன மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. ஆனா அநேகமா அந்த பொண்ணு மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எப்படிமா சொல்ற? அந்த மாதிரி எண்ணம் இல்லாமையாடி நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு எல்லாம் வாங்கி கொடுக்கும். ஆனா ஒண்ணுமா, அவங்க மட்டும் நம்ம வீட்டுக்கு அண்ணியா வந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், நம்ம வீட்ல பண பிரச்சனையே இருக்காது. கொஞ்சம் நினைச்சு பாரு, புது வீடு புது காரு கலக்கிடலாம். அப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. ஆமாடி, பல பிரச்சனைகள் தீந்து போ. ஏய், கொஞ்சம் பேசாம இரு. ஏமா? கிழவி உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குடி. சி, அதுக்கு காது கேக்குறது அது வேஸ்ட். இல்ல, இது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்கும். ஆனா எப்ப கேக்கும் எப்ப கேட்காதுன்னு சொல்ல முடியாது. இது பாட்டுக்கு நம்ம பேசுறத கேட்டுட்டு வேற ஏதாவது ஏடா கூடமா உளறி வச்சது எல்லாமே கெட்டு போயிடும். ஏய், கொஞ்சம் செக் பண்ணு, ஏதாவது கேளு. ஏய் கிழவி, நாங்க பேசுறது ஏதாவது கேட்டுச்சா? நான் அப்பவே சாப்பிட்டுட்டேன் அம்மா. ஏய், இதுக்கு மெதுவா பேசினா கேக்குமா? சூனியக்கார கிழவி, கேட்டுட்டே கேட்காத மாதிரி நடிக்கும். பேசு, என்ன பேசு. பண்றது? கொஞ்சம் மெதுவா பேசு. என்னது சூனியக்கார கிழவியா? என்ன பார்த்தா சூனியக்கார கிழவி மாதிரியா தெரியுது? உனக்கு கேட்டுச்சா? அதான் சொன்னியே சூனியக்காரின்னு. அது மட்டும் தான் கேட்டுச்சா? என்னது? அதுக்கு என்ன பண்றதா? என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்கலாமா நீ? ஏண்டி நான் யாரு? என்ன சொன்ன என்ன தப்பு? என்னது? அவ என்ன சூனியக்காரிங்கிறா, நீ என்னமோ என்ன ராங்கிக்காரி, அப்படியே அரைஞ்சிருவேங்கிறிய. ஐயோ, நான் சொல்லவே இல்ல. இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிவிட்டாமா. ஏ கழுவி, ஏன் இல்லாததெல்லாம் சொல்ற? என்ன என்ன இல்லாம பண்ணிடுவியா? என்ன கொன்னுடுவியா? ஒரு மண்ணும் புரியல. என்னது? என்ன மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திடுவியா? ஐயோ கண்ணே, உங்க பொண்ணு என்ன சொல்றா பாத்தீங்களா? என்னை மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திடுவேன்னு சொல்றா. என்னம்மா ராசா, உன் பொண்டாட்டி என்ன சொல்றா பாத்தியா? என்னை மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திடுவேன்னு சொல்றேடா. எல்லாருமா சேர்ந்து என் தாயை போட்டு கொடுமைப்படுத்துறீங்களா? அநியாயம் இல்ல? என்னமாச்சு? நான் பாட்டுக்கு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்த ராசா, இவளுக அந்த ரஞ்சினிய பாஸ்கருக்கு கட்டி வச்சுட்டா வீடு வாசல் காரு பங்களாவோட வசதியா வாழலான்னு பேசிக்கிட்டு இருந்தாளுங்க. இது என் காதுல விழுந்திருக்குமோன்னு சந்தேகப்பட்டு என்னை சூனியக்காரின்னு சொல்றாங்கடா. ரஞ்சனியா? எந்த ரஞ்சனி? இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் பரிசு கொடுத்துட்டு போனாலே அவளேதான். என்னது? அது வந்துப்பா, இத பாருங்க, எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், கேட்டுக்குங்க.
அபிதான் இந்த வீட்டு மருமக, அவதான் ஏன் மருமக. அபிய பாதிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும், இல்ல அவ இடத்துல வேற எந்த தரித்திரத்தையாவது கொண்டு வந்து வைக்கணும்னு யாராவது ஏதாவது திட்டம் போட்டீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். கொலகாரன் ஆயிடுவேன். இனிமே இந்த வீட்டுல இத பத்தி யாரும் பேசக்கூடாது. புரியுதா? பாத்தீங்களாடி, கெட்டெண்ணம் பிடிச்ச கிளவிய, அதுவும் அது காதும் சுடு தண்ணியை காய்ச்சி அது காதுல ஊத்துங்கடி. இதோ காய்ச்சி எடுத்துட்டு வரேன். ஏய், சீ. ஐயோ, பாராகண்ணு என்ன கொல்ல பாக்குறாளுங்க. இத பாருங்க, இது யாரு? என் தாய். இந்த மாதிரி எல்லாம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. யோ, என்ன என் தாயி? அது மட்டும் நல்ல குடும்பத்துல சண்டை எடுத்து விடலாமா? வீட்டுல இருக்கணும்னா வாயை மூடிட்டு ஓரமா ஒரு இடத்துல உட்கார்ந்து கிடக்கணும். அட போமா, முதல்ல நீ வாயை மூடு. பாத்தீங்களா 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 மாப்ள? இனிமே இந்த வீட்டுல இந்த கிழவிக்கு ஒரு நிமிஷம் கூட இடம் கிடையாது. முதல்ல கூட்டிட்டு போங்க. எங்க போறது? எங்கேயாவது போய் தொலைங்க. பா, என்னால இந்த கிழவிய வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கவே முடியாது. வேற வீடு பாத்துக்கிட்டு மரியாதையா போறீங்களா இல்லையா? திடீர்னு சொன்னா நாங்க எங்க வீடு பாத்துட்டு போறது? அதுக்கு நான் என்னையா பண்ணட்டும்? எங்கேயாவது போய் தொலைங்க. என் கண்ணு முன்னாடி உன் ஆத்தா நின்னுச்சுன்னா கொன்னுடுவேன். மா கொஞ்ச நேரம் சும்மாரே. பாவம் மாமா. என்னடி பாவம்? என்ன பாவம்? முதல்ல அந்த கிழவிய வேற வீடு பாத்துட்டு போ சொல்லு. இந்த வீட்டுல ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல அந்த கிழவி இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. பாரு வித்யா, இனி நான் எங்க வீடு தேடுறது? மாமா எதுக்கு புது வீடுலாம் தேடணும்? அதான் கீழ் வீடு காலியா இருக்கேன், அங்கேயே தங்கிக்கோங்க. அட ஆமா, இதுவும் நல்ல யோசனை தான். அத்தை, இதுக்கும் நீங்க ஏதாவது சொல்லாதீங்க. இல்ல மாமா, அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. எனக்கு முதல்ல அந்த கிழவி மூஞ்சிய பார்க்க முடியல. ஓகே ஓகே, ப்ராப்ளம் ஓவர். நாங்க கூடிய சீக்கிரமே கீழ் வீட்டுக்கு குடி போயிடுறோம். எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ போய் தொலைங்க.